அன்பார்ந்த எனதருமை யூடியூப்பினர், இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. 27 நட்சத்திரங்களில் பாத வாரியாக எப்படி வணங்கினால் நாம் கஷ்டமில்லாமல் சுபிட்சமாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதை நீங்கள் லக்கண ரீதியாக பயன்படுத்தினாலும் சரி, ராசி ரீதியாக பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக இதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசுத்து பாருங்கள். அதாவது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தார். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலும், பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் லக்கண புள்ளி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சஞ்சாலம் வகுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, சரி இது எப்படி என்ன சொன்னான்னா, நம்ம இஷ்டத்துக்கு கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தயிரை கொண்டு போய் கொடுத்தோன்னே பிராமணால் அப்பளவு ஈஸியாக செய்ய மாட்டாங்க. கொடுத்துட்டு போங்கோ, நாங்கள் பண்ணிடுறோம்பாங்க. நம்ம கண்ணார பார்க்க முடியாது. யார் ஒருவர் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் ஒரு சின்ன என்ன சொன்னா, சிவலிங்கம் வீட்டில் வாங்கி வைங்க. வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு உங்கள் கையாலே உங்கள் வீட்டிலே ஒரு தட்டில் எடுத்து வச்சு தயிர் அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன சார் 2 நல்ல நெய் தீபம் போடுங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, பிரார்த்தனை நன்றாக பண்ணுங்கள். 1 மணி நேரம் விளக்கு எரிய விடுங்க. 1 மணி நேரம் கழித்து விளக்க குளிர வச்சுட்டு அந்த தயிரை என்ன சொல்கிறான்னா, அந்த சிவலிங்கத்திலேருந்து எடுத்து நல்லா நீட் பண்ணிட்டு என்ன சார், சிவலிங்கத்தை அலசி கிளசி வச்சுட்டு அந்த தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை ஒரு செடிக்கு ஊற்று. இவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு வாழ்க்கையில் இலகுவாக இந்த 1ஆம் பாதம் சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு, செவ்வாய்க்கிழமை தோறும் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தாளம்பூ மாலை போடணும். தாளம்பூ கிடைக்கும், சொல்லி வச்சா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் தாளம்பூ மகாலட்சுமிக்கு, மகாலட்சுமி சில வீட்டில் ஒன்று வச்சுக்கிட்டுங்க. நல்ல அற்புதமாக இன்றைக்கி எல்லா கடைகளிலும் எல்லா இடத்திலும் கரெக்டாக அந்த ஸ்டேச்சு அழகான அளவில் பஞ்சலோகத்தில் வாங்க. ரேட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, கூட கொஞ்சம் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 இல்லது பகல் 1 to 2 இல்லைன்னா இரவு 8 to 9 தான் வாங்கணும். வாங்கி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தாளம்பூ மாலை போட்டு வணங்கினால் சகோதர சண்டை நீங்கி ஒற்றுமையாகி விடுவீர்கள். வியாழக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ மாலை போட்டு துதித்து வந்தால் குழந்தைகள் தாமதமின்றி பிறக்கும். குழந்தைகள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கும். 1ஆம் பாதத்தோட மேக்சிமம் என்ன பிரச்சனை இருக்குது? 1ஆம் பாதத்துக்கு பரணி நட்சத்திரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும். சகோதர உறவுகளில் பிரச்சனை வரக்கூடாது. குழந்தைகள் என்ன சொன்னான்னா நல்லா இருக்கணும். இந்த 3க்கு தான் அதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பொருள் என்னது? ஒரு சிவலிங்கம், ஒரு மகாலட்சுமி, ஒரு துர்க்கை. இவ்வளோ தான். இதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போயிடலாம். வெற்றியான மனிதராக வந்துடலாம். இதுக்கு எல்லாத்துலேயுமே அடங்கிடும். பொருளாதாரம், பணம், வசதி எல்லாமே வந்துடும். இதை நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா. பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தீங்கன்னா புதன்கிழமை துர்க்கை அம்மனுக்கு சந்தனாநிதி தைலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கடையில் இருக்குது. சந்தனாதி தைலம் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த சந்தனாதி தைலத்தை துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், பணப்பற்றாக்குறை நீங்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்ன துர்க்க செலவு வாங்கிருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு புணுகு சாத்தி, கடையில் புணுகு கிடைக்கும். புணுகை நெத்தியில் வைங்க. புணுகு என்பது என்ன சொன்னால் மலைப்பூனை இருக்குல்லையே, மலைப்பூனை ஆண் பூனை இருக்குல்ல, அதோடைய எச்சம்தான். அந்த வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு புணுகு சாத்தி வணங்கினால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள்.
பில்லி சூனியம் ஏவல் வராது, தொழில் சிறந்து நடக்கும். தொழில் சிறந்து நடக்கும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தேன் அபிஷேகம் செய்து வணங்கினால் உடன் பிறந்து பாதிக்கப்பட்டு ஒன்று சேர்வார்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மன், மகாலட்சுமி, சனீஸ்வரனுக்கு போய் வந்து தேனாபிஷேகம் அங்கே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். என்ன காரணம்னா தனியாக இருக்கிற சனீஸ்வரன் பவனுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக. அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனை ஓம் மீனாட்சி அஸ்மி என்ற சுலோகத்தை 108 தடவை ஜெபித்து வழிபட்டால் வரவேண்டிய பணம் தயக்கமின்றி வந்து சேரும். சொன்ன சொல் வந்து பலிதமாகும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு பிச்சிப்பூ சமர்ப்பித்து வணங்கினால் பெண்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும். பெண்களால் அவமானம் வந்து குறையும். சனிக்கிழமை தோறும் எள் கலந்த சாதம் காக்கைக்கு சாப்பிட கொடுத்தால் குடும்பத்தில் களவு குறையும், எதிரிகள் மறைவார்கள், எதிரிக்கு தோஷம் ஏற்படும். இது வந்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு மீனாட்சி அம்மன் சிலை வைத்துக்கிடணும். இது ஓகே. அதுக்கடுத்து என்ன சொன்னால் ஒரு மகாலட்சுமி சிலை வச்சுக்கிடணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த 2 போதுமானது. 3ஆம் பாதத்தில் வந்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2 சிலையை வைத்து வந்து வீட்டிலே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்ம சில நேரங்களில் வந்து கோயிலையும் குறை சொல்ல முடியாது. நம்ம செய்கிற சில நுணுக்கமான விஷயங்களை மானசீகமாக அந்த சிலைகளை வைத்து நீங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன் கிடைக்கிறதா 100% கிடைக்காமலாம் போகாது. அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சந்திரபோரையில் வந்து என்ன சொல்கிறான்னா சாப்பிட்டால் குடிகாரன் மாறுவான். இப்போ ஒருத்தர் குடிச்சிட்ருக்கார் 4ஆம் பாதத்தில் திங்கட்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சந்திர ஓரையில் சாப்பிட்டால் குடிகாரன் மாறிவிடுவான். பரிச்சித்து பாருங்கள். உடல் வியாதி நீங்கும், உடலில் தேஜஸ் ஏற்படும். ஓகேவா? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வணங்கினால் சகோதர சண்டை நீங்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பாகம் சார்ந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை இருந்தால் கோர்ட்டு கேஸுங்கிறது வந்து வெற்றியடையும். வியாழக்கிழமை தோறும் நடராஜ பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்து தானம் செய்து கும்பிட்டு வந்தால் பணம் பெருகும். பணத்திற்கு எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது, பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தால் குடிப்பது என்பது ஆண்கள் சார்ந்தது. இப்போ பெண்ணாக இருந்தால் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அவங்கள அறியாமலே இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக திங்கட்கிழமை காலையில் வந்து என்ன சொன்னேன்னு சீக்கிரமே 5 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு நீட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் 6 to 7 2 இட்லியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாயில் பிச்சு போட்டு வந்து சந்திர உரையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்று ஒரு குறை என்று சொல்லக்கூடிய கெட்ட பழக்கம் எல்லா மனிதனுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஆணுக்கும் உண்டு. அது வந்து இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு எசென்சியலாக சொல்லியிருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை கடைப்பிடித்தால் அந்த கெட்ட பழக்கம் நீங்கும், உடல் வியாதி நீங்கும், உடலில் தேஜஸ் உண்டாகும். செவ்வாய்க்கிழமை தோறும் என்ன செய்யணும்? முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு சின்ன முருகப்பெருமானுடைய சிலை வாங்கி வைத்து கொள்ளணும். அதுக்கடுத்து சின்ன நடராஜ பெருமானை வந்து எல்லோரும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் சின்ன நடராஜ பெருமானை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் எடுத்து அபிஷேகம் பண்ணி விபூதி அபிஷேகம் பண்ணி
விபூதி தானம் பண்ணி வந்தீங்கன்னா பணம் பெருகும். அப்போ நம்ம பணம் பெருகும். அப்போ சாமியை கும்பிட்டுட்டு என்ன சொன்னான்னா, அதை எடுத்து என்ன சொன்னான்னா, ஒரு வெள்ளை துணியில் மடித்து என்ன சொன்னான்னா வச்சிடணும். மறுவாரம் வியாழக்கிழமை அதை எடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி, அந்த விபூதியை இல்லை தனியாக விபூதிகள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் என்ன சொல்கிறான்னா கொடுத்துடணும். அப்படி பண்ணி வர 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 என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் வீட்டுக்கு தேவை, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்பது ஒரு முருகப்பெருமானும் ஒரு நடராஜர் சிலையும். முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து இதிலே வச்சுக்கலாம், பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம். ஆனால் நடராஜரை நிரந்தரமாக வந்து என்ன சொன்னான்னா யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி 4ஆம் பாகத்தில் பிறந்திருக்கிறதுனால நமக்கு வியாழக்கிழமை அது தேவைப்படுகிறது. கோயிலில் போய் அதை செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்கு விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா ஒரு விபூதி பாக்கெட் 1 மணி நேரம் விளக்கறியை விட்டுட்டு விபூதி பாக்கெட் ஒன்று வந்து கோயிலில் ஏதாவது கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருநீர் பாக்கெட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பணம் பெருகும். பணத்திற்கு எந்த குறைவும் இருக்காது, பணம் வந்து கொண்டே இருக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.